நமது தூத்துக்குடி நாசிரை திருமண்டலத்தில் 2 அணியினரும் போட்ட அந்த சண்டையால், அதாவது டிஎஸ்எஃப் அணி பதவி ஏற்ற பின்பு அவர்களை பணி செய்ய விடாமல் தொடர்ந்து வழக்குகளை போட்டு, அதன் நிமித்தம் திருமண்டலத்திற்கும் பெரிய பண இழப்பை ஏற்படுத்தி வைத்துவிட்டு, தவறான தகவல்களை நாங்கள் நல்லவர்கள், மற்றவன்லாம் அயோக்கியன்ற போல் தவறான தகவல்களை பரப்பி, அதுபோல் டிஎஸ்எஃப் அணியிலும் சில குளறுபடிகள் ஏற்பட்ட காரணத்தினால், இன்றைய தினம் ஜோதிமணி என்ற முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கோர்ட் ஆணைப்படி பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். அவர்களை தேர்தலை நடத்துவதற்கு மட்டும் உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்து அவர்களை இங்கு அனுப்பி இருக்கிற சூழ்நிலையில், ஐயா அவர்களுடைய செயல்பாடு ஆரம்பத்திலே அது குளறுபடியாகவே ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் அண்ணன் எஸ்.கே. ராஜன் அவர்களை ஆளுங்கட்சியாக இருந்த டிஎஸ்எஃப் அணியினரின் மேனேஜர் பொறுப்பை தூக்கிவிட்டு எதிரணியினருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார்கள். ஆனால் அவர்களிடம் நான் மனுவாகவும் கொடுத்து அந்த எதிர்ப்பை தெரிவித்தேன். அவர்களை நேரிலும் சந்தித்து, ஐயா நீங்க செய்தது தவறு என்று அவர்களுக்கு சுட்டிக்காட்டினேன். ஆனால் அவர்கள் என்ன சொல்லிவிட்டார்கள் என்றால், நான் அவர்களுக்கு பணி நியமனம் தரவில்லை, நான் அதை சொல்லலன்ட்டாங்க. அப்போ அவர்கள்ட்ட நான் திரும்பியும் கேட்டேன், நீங்க இருக்கும்போதுதான் அவர்கள் அந்த ஆர்டரை வைத்து அவர்கள் சில குருவானவர்களோடு ஜெபம் செய்து அவருடைய பணியை பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள். உடனடியாக அந்த 2 நாளுக்குள்ளால குருவானவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு என வந்தவுடனே அவங்களுடைய திறமையை காமித்து டிரான்ஸ்ஃபர்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த தகவல் கிடைத்த உடனே தான் நான் ஜோதிமணி சார நான் பார்த்தேன். அவர்கள்ட்ட நேர்ல சந்திச்சு, இப்படியான இது டிரான்ஸ்ஃபர்லாம் போட்டிருக்காங்களே, அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னும் போது, ஆசிரியர்களுக்கோ, குருவானவர்களுக்கோ எந்த பணிமாறுதலும் நான் வழங்க மாட்டேன் அப்படின்னாங்க. அப்ப தொடர்ந்து நீங்க பெட்டிஷன் வாங்கிட்டு இருக்கீங்க. இப்படி பெட்டிஷன் வாங்குனீங்கன்னா 1 வருஷம் இல்ல 10 வருஷம் ஆனாலும் இந்த திருமண்டலத்துல நீங்க தேர்தல நடத்திக்கிட மாட்டீங்க. ஏன்னா எங்க திருமண்டல விதிப்படி அந்த தேர்தல் அறிவிச்சு அதற்கான ஒவ்வொரு எத்தனை லட்சம் கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு விதிமுறைகளை அழகா வகுத்திருக்கிறாங்க. சென்ற தேர்தலிலும் இதுக்கு மேல பிரச்சனை இருந்தது. ஆனாலும் அந்த திருமண்டல விதிப்படி அது சிறப்பா அந்த தேர்தல் நடந்தது. அதுக்குள்ளால எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆச்சுது. அதனால நீங்க தேர்தல் தேதிய அறிவிங்க அப்படின்னோம். அப்ப அவர்கள் அருகில் பதவியேற்று இருந்த இன்னும் 2 நீதிபதிகள் இருந்தாங்க. அவங்க இன்னைக்கு தான் நாங்க பொறுப்பெடுத்திருக்கிறோம். நிச்சயம் உடனே நாங்க தேர்தலை அறிவிப்போம்னாங்க. மாதங்கள் கடந்து விட்டது. இவர்களும் ஒரு எஸ்டிகே அணி, டிஎஸ்எஃப் அணி போல் இதுவும் நீதிபதி அணின்ற இது திருமண்டலத்துல உருவாயிருக்கு. இன்னைக்கு நாளைக்கு அவங்களும் அவங்க முறைப்படி கிறிஸ்தவர்களா மாறி சங்கங்கள்லாம் கட்டி இங்க தேர்தல்ல நின்னா கூட ஓகே. இன்னைக்கு அவங்க ஒரு அணிய ஆரம்பிச்சிருவாங்க போல தெரியுது. ஏன்னா இவங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்த அளவுல இன்னைக்கு இப்படியே கம்ப்ளைண்ட வாங்கிட்டு செய்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே போய் கடைசியில என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, 30 குருமார்களை தேர்தலை நடத்திட்டு போக வேண்டியதான். சட்ட விதிப்படி தான் எல்லாமே இங்க நடந்திருக்கு. விதிக்கு புறம்பா எதுவும் நடக்கல. 30 ஐயர்வாள்களை குருவானவர்களா பணி செய்துகிட்டு இருந்தவங்களுக்கு முதல் கட்டமா
சார் வந்து சம்பளத்த நிப்பாட்டி இருக்கிறாங்க. சம்பளம் வழங்கல. நான் வந்து 7ஆம் தேதி வந்து நான் முடிவு பண்ணிக்கிடுறேன்றாங்க. அப்போ 30 குடும்பத்தின் நிலைமை என்ன? அவங்க எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, வச்சாங்கன்னா, அது ஏதோ கடவுள் சித்தம் இல்லன்னா, இங்க வந்து அந்த குருவானவர் பொறுப்ப எடுக்க போப்போறதே இல்ல. அத நாங்க கிறிஸ்தவர்களாகிய நாங்க வந்து முழுமையா நம்புறோம். அதனால தான் அவங்கள கையெடுத்து ஐயான்னு கும்பிடுறோம். அப்படி இருக்கும்போது, ஒரே நாள்ல அந்த 30 பேருடைய சம்பளத்த முதல்ல நிப்பாட்டி பார்க்கிறாப்ல. இவங்க எதிர்ப்புலாம் தெரிவிக்கல, இவன் பாட்டுக்கு கைய கட்டிட்டு உட்கார்ந்திருக்கிறாங்க அப்படின்னா, அடுத்தது மெதுவா அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு காரியங்களா இங்கு அவங்க ஐயா சார் வந்து மனசுல என்ன நெனச்சிருக்காரோ, ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே ஒரு அணி சார்பா பயணத்த தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. அத கச்சிதமா செய்வதற்காக எந்த மூல சட்டத்த நம்ம பயன்படுத்தணும்? அது எதுக்கு எது அவங்களுக்கு சாதகமா இருக்கும்? அதுக்கு வந்து நாங்க 2 அணியையும் கூப்ட்டு பேசுனோம். அதுல தான் அதுக்கப்புறம் இவங்க பொறுமையா பாப்பாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு சாதகமா நீதிபதி ஜோதிமணி சார் அவங்களுக்கு சாதகமா எதையாவது ஒரு காரியத்த அறிவிச்சுட்டு, நாங்க 2 பேர்ட்டயும் பேசிக்கிட்டோன்ட்டு, இது இந்த காரியங்கள் வந்து நடக்கிறது ஒண்ணொண்ணும் பார்த்தா, இது ரொம்ப பழைய நிலைமையோட இது ரொம்ப கேவலமா போய்க்கிட்டு இருக்கு. அதற்கு காரணம் எஸ்டிகே அணியும், டிஎஸ்எஃப் அணியும் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா 2 பேரும் போட்ட சண்டையில தான் இன்னைக்கு திருமண்டலத்தின் காணிக்கை பணங்கள் பல கோடி செலவாயிருக்கு. அதுக்கு 2 பேரும் தான் பொறுப்பு. இன்னைக்கு வந்து ஆட்ட கடிச்சு, மாட்ட கடிச்சு இன்னைக்கு குருவானவர்களுடைய தனித்தன்மை இழக்குறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த குருமார்களுக்குள்ளால ஒற்றுமை கிடையாது. அதுதான் பிரச்சனை. அதே மாரி லே பீப்பிள்க்குள்ளால ஒரு ஒற்றுமை இல்லாதனால 3வது நீதிபதி அணி இன்னைக்கு உள்ள வந்திருக்கு. அது 3வது அணியாக இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது தான் ஒரு கேவலமான நிலைமை. இத மாறணும் அப்டின்னா, எல்லாருமே வெகுண்டெழணும். ஏன்னா, இது வந்து ஒரு போராட்டம். இது நம்ம கிறிஸ்தவர்கள் வாய அடக்கிட்டு உட்கார்ந்திருக்கிறணும்லாம் இல்ல. சட்டத்துக்கு இந்திய அரசின் சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம நிச்சயம் போராடணும். ஏன்னா, இந்த நிலைமை தொடர்ந்து நடந்ததுன்னா, நம்ம முன்னோர்கள் சிந்திய ரத்தம், அவர்கள் மூலமா உருவாக்கப்பட்ட பள்ளிகள், கல்லூரிகள், ஆலயங்கள், நிறுவனங்கள் அனைத்தும் பாழாக்கப்படும். அப்படிதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நானும் நீதிபதி அவர்கள் வந்த உடனே தேர்தல அறிவிச்சுருவாங்க. நமக்கு ஒரு புது பேராயர் வந்துருவாரு. நமக்கு ஒரு புதிய செயலாளர், புதிய நிர்வாகிகள் வந்துருவாங்க. திருமண்டலம் வெகு விரைவாய் வளர்ச்சி அடையும் அப்படின்ற ஒரு கனவோட இருந்தோம். இன்னைக்கு வந்து அதெல்லாம் சிதலம் அடைந்து, நீதிபதி அவர்களும் தவறான பாதையில சென்றுகிட்டு இருக்கிறாங்க. இத முற்றிலுமாய் நம்ம ஒழிக்கணும்னா, இன்னொரு கட்ட போராட்டமும் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்படி வர்றதுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு குடுக்கணும். அந்த போராட்டத்தை நிச்சயம் நம்ம வென்றெடுக்கணும். இந்த 30 பேருக்கும் சம்பளம் உடனே வழங்கலன்னு வச்சுக்கிடுங்க. நிச்சயமா நான் போராடுவோம். ஏன்னா, கடவுளால் அவரு ஒவ்வொருத்தருடைய குருவானவர்கள பத்தி நான் சொல்றதுக்கு வரல. ஒவ்வொருவரும் கடவுளுடைய சித்தம் இல்லன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. அப்படி வந்தவர்களை பழிவாங்கும் இந்த இப்போ செயல்பட்டுக் கொண்டிருக்கிற உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஜோதிமணி சார் அவர்களுடைய நிர்வாகம் மிகவும் மோசமான நிலைமையில போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லார்ட்டயும் பெட்டிஷன் வாங்கிட்டு, அதை எந்த காலத்துல நீங்க பெட்டிஷன முடிச்சு, தேர்தல நடத்தி, நீங்க முடிக்க போறீங்கன்னு தெரியல. ஏன்னா இது வந்து எந்த மூலச்சட்டம் பாஸ் ஆயிருக்கோ முறைப்படி, அதன்படி நீங்க நடத்தணும். இன்னைக்கு வந்து இங்க நமது திருமண்டலத்துல பாஸ் ஆயி செனாடுக்கு அனுப்பியாச்சு. செனாடுல ஆள் இல்ல. அங்கேயும் இதே நிலைமை. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதனால நீங்க புதுசா ஒரு சட்டத்த இங்க உருவாக்குறதுக்கு நாங்க அத ஏத்துக்கிடுற சூழ்நிலையில இல்ல. அதனால நிச்சயமா பிரச்சனை இல்லாத இடத்துல புது புது பிரச்சனைகள உருவாக்காதீங்க. நீதிபதி அவர்களுக்கும் எனது கருத்த சொல்லிர்றேன். இருக்கிற பிரச்சனைய சரி பண்ண பாருங்க. நீங்க புது பிரச்சனைய பண்ணுவீங்க அப்படின்னா, எந்த கட்டத்துக்கும் போராடுறதுக்கு நாங்கள் தயார் என்பதை கூறி
என்னுடைய உரையை முதற்கட்டமா நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.